ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சூடான அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன அப்புறமா குருமாக்கு நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள், 1 தக்காளி பழம், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் கேரட், அது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்கறிகள் கொஞ்சம் வதங்கட்டும். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 பச்சை மிளகாய், அதை ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்த அப்புறமா மேலே புதினா தலைகள் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலைகள் தூவி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சுட எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.